ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலே என் தேவன் தாமே நீர் மாத்திரம் பேசும்படியாக இருக்கிறோம். எங்களை மறைத்து அப்பாத்தரப்பினை வெளிப்பட ஆண்டவரே நீர் பேசும்படியாக தாழ்த்திருக்கிறோம். அப்பா நீர் சொல்வதை கேட்க இந்த காதுகளை மனக்கண்களை திறந்திரும்படியாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியானது எபேசியர் புத்தகத்தில் இருக்கிற முதலாம் அதிகாரத்தில் 15 முதல் 23 வசனங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இந்த வசனங்களை பவுல் அடிகளார் அவர்கள் நமக்காக கிறிஸ்துக்குள் நமது அடையாளத்தை பற்றி அவர் எழுதுகிறார். முதலாவதாக இந்த எபேசியர் புத்தகத்தை பற்றி வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த பைபிள், ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய சுருக்கம் அப்படி கூட சொல்றாங்க. ஒரு முழு பைபிளுடைய சாராம்சம், தேவனுடைய திட்டங்கள், எதுக்காக இந்த உலகத்தை படைத்தார், எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், இனி அவர் செய்ய போகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு பைபிளுடைய மொத்த சாராம்சங்கள் இந்த புத்தகத்துல அடக்கலாம்னு சொன்னாங்க. எபேசியர் புத்தகத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் முழு பைபிளையும் நீங்கள் புரிந்து கொண்டதாக அர்த்தம் என்று சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அது ஒரு டெரிட்டோரியல், அதாவது அந்தந்த பிரதேசம், அந்தந்த பகுதிகள், நாம் வாழக்கூடிய, இப்ப நாம தமிழ்நாட்டில் வாழறோம், இந்த மாநிலத்தில் நம்ம வாழும் போது எபேசு பட்டணத்திற்கு பவுல் எழுதினாலும் கூட இந்த பகுதியை இந்த எபேசு என்றது தமிழ்நாடு கூட நம்ம எடுத்துக்கலாம். நாம வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்காக எழுதினா கூட அப்படி எடுத்துக்கலாம்னு அப்படியும் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனால் பவுல் அடிகளார் இந்த குறிப்பாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வசனங்கள் வரை அவர் சொல்லுகிறது என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் நமது அடையாளம் எவ்வாறாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு ரகசியத்தை ஒரு சூத்திரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார், ஒரு சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது அளவிட முடியாத சத்துவத்தின் வல்லமை, அளவிட முடியாத சத்துவத்தின் வல்லமை. தேவன் வல்லமை உள்ளவர் என்பது, சர்வ வல்லமை உள்ளவர் என்பது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் சத்தியம் என்னவென்றால், அளவிட முடியாத சத்துவத்தின் வல்லமை ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளிப்படுத்துகிற செய்தியில என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவராகிய மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம், அவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். இந்த சத்தியம், அந்த அப்படியாப்பட்ட அந்த பொக்கிஷம் என்றால் அது ஒரு சத்தியம். அந்த சத்தியமானது முடிவில்லாததும் நித்தியமாய் நாம் வாழக்கூடியதுமான மதிப்பீடுகளை கொண்ட ஒரு பொக்கிஷமாகும். அந்த பொக்கிஷம் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற வெகுமதி ஆகும். இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் சத்தியம் என்பது ஒரு பொக்கிஷம் மாத்திரமல்ல, ஒரு வெகுமதியாகும் அப்படின்னு சொல்றாரு. பவுல் வலியுறுத்துகிற சத்தியம் என்னவெனில், குறிப்பாக 19ஆம் வசனத்துல தான் அது இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 15 - 23 வரைக்கும் தொடர்ந்து நம்ம அப்படியே படிச்சுட்டே போகலாம். வசனத்தை நம்ம அப்படியே வாசிச்சுட்டே போகலாம். அதுக்கப்புறம் நம்ம குறிப்பா 19ஆம் வசனத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமை பிதாவுமானவர் தம்மை நீங்க
நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்துள்ளினார். இப்போ 19 வசனத்தை இன்னும் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தாம் யார்? தாம்னா இதா. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அதாவது ஒரு முறை ஒரு பிரசங்கத்துல அப்ப சொல்லும்போது பொதுவாக தேவன் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அவர் சொல்லுவாரு, அப்படி சொல்லக்கூடாது. தேவன் தான் உயிர்த்தெழு, அதாவது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுச்சிட்டார். ஏன்னா வசனம் அப்படிதான் தெளிவா இருக்கு. நம்ம அப்படிதான் சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது. எல்லாமே அவங்க மூன்று ஆளுமைகள் இருந்தாலும் கூட அவங்க எல்லாமே ஒண்ணுதான் இருந்தாலும் கூட அதுக்கான நம்ம அந்த ஒரு மரியாதை மதிப்பு நம்ம சொல்லணும். ஏன்னா வசனம் அப்படி சொல்லுது. அதனால தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. தாம் அவரு கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த, யாரிடத்தில்? கிறிஸ்துவிடத்தில் நடப்பித்த அவரது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, பிதானுடைய சத்துவத்தின் வல்லமையின்படியே தம்முடைய வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும், நம்மகிட்ட காட்டுறதுக்காக தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது ஒரு பிரேயர், பவுலுடைய ஒரு ஜெபம். அப்ப ஏற்கனவே ஒரு 15ஆம் வசனத்துக்கு என்ன சொல்றேன்? ஆனபடியாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து, அப்படின்னா எபேசு பட்டணத்தை குறித்ததான எந்த விதமான கண்டம்ட்டும் கிடையாது, எந்த விதமான கண்டிப்பும் இல்லை. பொதுவா அவங்களுக்கு குறித்து நல்ல மதிப்பு வச்சிருக்கிறார் பவுல். நல்லா பரிசுத்தவான்கள் எல்லாம் நல்லா பாத்துக்கிறீங்க, நீங்க கடவுள் மேல நல்ல, தேவன் மேல, இயேசு கிறிஸ்து மேல நல்ல விசுவாசம் வச்சிருக்கீங்க, நல்ல அபிப்பிராயத்தான் சொல்றாரு. இருந்த போதும் அவங்களுக்கு ஒரு ஜெபத்தையும் ஒரு அறிவுரையும் ஒரு அறிவுறுத்துதலையும் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம தியானிக்க போறது என்னன்னா, வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அது என்ன? வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம். இந்த நாட்டு கொடுத்த கொஞ்சம் ஒரு அறிமுகத்திலே நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப நான் கொடுத்த ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல கொஞ்சம் அறிமுகத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட? அந்த வல்லமை மேன்மை தான், வல்லமை மகா மேன்மை, அது மகத்துவம். அதுதான் அது பேர். நம்ம வழக்கமா சொல்லுவேன், உயிர்த்தெழுந்த
பொதுவா இது பவுல் மட்டும் அவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, ரொம்ப வருந்தி கேட்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் 2025 கூட பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இன்னும் கூட உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்ததான எந்த உணர்வும் அறிகிற அறிவும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இது உண்மை, இது எக்காலத்துக்கும் பொருந்தும். அது நம்ம ஏன் அப்படின்றது ஏன் அப்படி அவர் ஸ்ட்ரெச் பண்ணி சொன்னார், ஏன் வலியுறுத்தி சொன்னார் அந்த மக்களுக்கு, ஏன் இன்னும் நம்ம இன்னும் அதை நம்ம உணராமல் இருக்கிறோம், ஏன் அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்ன்றத தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த வல்லமையை இன்னும் உணராமல் இருக்கிறாங்க. நாம் இன்று அதை உணர போகிறோம். ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூட நம்ம உணர்ந்திருந்தாலும் கூட இன்னும் நம்ம ஆழமா அதை நம்ம உணர போகிறோம். இன்னும் கூடுதலா நம்ம உணர போகிறோம். 1:18 பாத்தீங்கன்னா, அதே 18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பொதுவாகவே நம்ம விசுவாசிங்க தானே, நம்ம விசுவாசிங்க தானே. என்ன விசுவாசம்? அதுதான் 18 சொல்றாரு. தாம் அவரு நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்றும் அப்படின்னு ஸ்ட்ரெச் பண்ணி சொல்றது என்னன்னாக்கா, சுதந்திரம் 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 சுதந்திரம். இந்த ஒரு சமஸ்கிருத வார்த்தை. சுதந்திரம்னா நம்ம ஃப்ரீடம் தெரியும், விடுதலை, இந்திய விடுதலை திருநாள், இண்டிபெண்டன்ஸ் டே, அது சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்னாக்கா இன்ஹெரிட்டேஷன், எப்படின்னாக்கா வாரிசு உரிமை, வாரிசு உரிமை. அப்போ அதாவது உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே கிடைக்கக்கூடிய பலன்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த சொத்துரிமை, ஒரு சொத்துரிமை வைக்கப்பட்டிருக்கிறது. இத உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளா இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற யாரெல்லாம் அதை உணர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொத்துரிமை வழி வழியா ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் யாரெல்லாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ ஆண்டவர் கொடுக்கிற அந்த சொத்துரிமை நமக்கு தொடர்ந்து, அது பேர் தான் சுதந்திரம். சுதந்திரம் வேற, சுதந்திரம் வேற. அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர. இந்த ஆவிக்குரிய குருடுன்னு சொல்லுவாங்க. குருடுன்னு சொல்லக்கூடாது, பார்வையற்ற நிலைமை. ஆவிக்குரிய, அதனால்தான் மனக்கண்களை திறக்கும்படியாய் தேவன் உங்கள் மனக்கண்களை திறக்கும்படியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன் பவுல் சொல்றது என்னன்னா, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, ஒரு நல்ல பேரு, நல்ல பவுல் அவங்களுக்கு நல்ல நல்ல இது கொடுக்கிறாரு, நல்ல அவங்களுக்கு பேர் நற்பெயர் தான் கொடுக்கிறாரு. இருந்தாலும் அப்படியேப்பட்டவங்களுக்கு மனக்கண்களை திறக்கும்படினா என்ன அர்த்தம்னா, சில குருட்டாட்டங்களை விசுவாசி நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கண்களை மறைத்து விடுவாங்க, ஆவிக்குரிய சோர்வுகளை ஏற்படுத்தி விடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மேல் நிலவுகிற பொழுது பாவத்தின் வல்லமை வீழ்ந்து போகிறது. முதல்ல உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மேல் கிரியை செய்து நடக்கிற பொழுது பாவத்தினுடைய வல்லமை முதலாவது வீழ்ந்து போகிறது. இந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு எப்போதுமே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டோ பாவத்தின் வல்லமை என்னை மேற்கொள்ள முடியாது, நான் அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவர் மீது ஆழமாய் விசுவசித்திருக்கிறேன். இன்னும் அதிகம் போக சொன்ன போனா அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கைகளான ஒன்று, அவர் சிலுவையிலே மரித்தார், அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் வருவார் அப்படின்ட்டு ஒரு விசுவாச அறிக்கை ஞானஸ்தானத்தை அப்போ நம்ம எடுத்திருப்போம். அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை அது எல்லா சபையும் பொருந்தும். அது கத்தோலிக்க சபையில அந்த அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை எல்லாமே சொல்லுவாங்க, நாம கூட அடிக்கடி சொல்லணும். அது சும்மா ஒரு பேரளவுல சும்மா படிக்கிறது, மனப்பாட பகுதியை மாதிரி ஒப்பிக்கிறது மாத்திரம் இல்ல, அது உணர்ந்து இருக்கணும். ஒவ்வொரு நொடியிலும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் தூங்கி எழுந்ததுல இருந்து நான் நிக்கிற வரைக்கும், நான் கேட்கிற வரைக்கும், நான் கேட்கறதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து, பார்க்கறதுல இருந்து எல்லாவற்றிலும் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளாய்
இயங்கிக் கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வு, அறிகிற அறிவு, அந்த நிச்சயம் நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பாவத்தின் வல்லமை நம்மை மேற்கொள்ள முடியாது என்று முதலாவது ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரணும். பார்த்தீங்கன்னா நல்ல மருந்து, நல்ல மருத்துவம் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு நல்ல நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவமனை, நல்ல ஒரு மருத்துவ முறைகள் ஒருத்தருக்கு நல்லா கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். நல்ல ஒரு அல்லது நல்ல ஒரு இன்சூரன்ஸ் அவர் நல்லா வச்சிருக்கிறாரு, ஏதோ பிரச்சனை நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் சேரும்போது அவரு நல்லபடியா குணமாகிற அந்த உணர்வு அவருக்குள்ள இருக்கும்போது ஒண்ணு நடக்குது. ஒருத்தருக்கு வியாதி வருது, அவரு இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறாரு, அது இல்லாம நல்ல காசு வச்சிருக்கிறாரு, அவர் நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கிறாரு, தரமான மருத்துவமனையில போய் பார்க்கிறாரு, நல்ல மருந்துகள் கிடைக்கிறது, நல்லா பராமரிக்கிறாங்க, மருத்துவர்களும் செவிலியர்களும் அவங்க குடும்பத்தாரும் நல்லா பராமரிக்கிறாங்க. அவர் நல்லபடியாய் குணமாகிற ஒரு உணர்வு அவருக்குள்ள இருக்கிற பொழுது ஒன்னு அவர் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? நோய் செத்து போச்சு, நோய் என்னை விட்டு நீங்கிடுச்சு அப்படின்ற ஒரு அந்த இது பார்க்க. அப்படித்தான் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நான் உணர்கிற பொழுது, அதனால் வருகிற பலனை நான் அனுபவிக்கிற பொழுது என்னை பாவத்தின் வல்லமை என்னை மேற்கொள்ளாது என்பதை நம்மளோட கண் கூட நம்ம பார்க்கலாம். அதுவே மிகப்பெரியதான ஒரு விழிப்புணர்வு. அடுத்தது, எல்லா நேரங்களிலும் எவனை விழுங்கலாமோ என்று சுட்டி தெரிகிற யாரு கெர்ச்சிக்கிற சிங்கப்பூர் சுட்டி தெரிகிற பிசாசு எந்த நேரமும் அவனுடைய வல்லமையை செய்கிற நேரத்தில் அப்போது நாம என்ன சொல்லுவோம்? என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் யூதராஜ சிங்கம், அவர் உயிர்த்தெழுந்தார், 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்த வல்லமினாலே இன்றும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்றும் நான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன், ஜெயித்தவர் என்னோடு இருப்பதனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற இன்னொரு விழிப்புணர்வு வருகிற பொழுது பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகுகிறது. அல்லேலூயா. ஓகே, இது வந்து பாவமானாலும் சரி, நோய்களானாலும் சரி, எல்லாவற்றையும் நம்மளால மேற்கொள்ள முடியும். எதை வச்சு மேற்கொள்ள முடியும்? உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நாம் இதை மேற்கொள்ள முடியும். இந்த வல்லமை எவ்வாறு உருவானது? எப்படி உருவாச்சு? இயேசு தன் ஜீவனை நமக்கு தந்ததினாலே இந்த வல்லமை நமக்கு கிடைத்தது. இது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவரிடம் ஒப்பு கொடுக்கிற பொழுது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மேல் செயல்படுகிறது. எல்லாவற்றையும் சரண்டர் பண்ணுகிற பொழுது, நம்முடைய ஆத்மா, ஆவி, சரீரத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது, முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவர் மேல் விசுவாசம் வைக்கிற பொழுது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மேல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னும் நம் மீது செயல்படுகிறது. இந்த வாழ்க்கையானது இந்த வல்லமை செயல்படுவதற்காகவும், இந்த வாழ்க்கையானது மட்டுமல்ல, நாம் இறப்பதற்கும் இறந்த பின் அவரின் மகிமையிலே வாழ்வதற்கும். சரி, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாரும் தான் வாழறாங்க, எல்லாரும் கிறிஸ்துவை அறியாதவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவை அறியாதவர்களும் மரிக்கிறார்கள், அதாவது சாவறாங்க. ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களும் வாழ்கிறார்கள், கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களும் மரிக்கிறார்கள். ரெண்டு விஷயம் ஒண்ணு இருக்கு. இனி நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் வாழ்ந்து கொண்டிருப்பது, வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் மரிப்பதற்கும் இயேசு கிறிஸ்து வல்லமை எனக்கு அவசியமாகப்படுகிறது. காரணம் என்னவென்றால், நாம் நிலையான வாழ்வு அடைவதற்கு எது தேவை? நிலையான வாழ்வுக்கு நம்ம செல்லணும். எது தேவை? சாவணும். செத்தாதான் போகணும். சரிங்களா? அவங்களும் சாவ போறாங்க, நம்மளும் சாவதான் போறோம். அந்த மரணம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தேவன் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் நமக்கு ஒரு மரணம் நிகழும். அதுக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமை தேவைப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் சிறப்பாய் சாட்சியோடு வாழ்வதற்கு உயிர்த்தெழுந்த வல்லமை வாழ்வதற்கு தேவைப்படுகிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை
நாம் மரணிப்பதற்கும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நாம் மரிக்கிற பொழுது நாம் அவரோடு நிலையாய் வாழ்வோம் என்ற அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வாழ்வதற்கு மாத்திரமல்ல, நாம் இறப்பதற்கும் உயிர்த்தெழுந்த வல்லமை அவசியமாகப்படுகிறது. எல்லாம் தேவனுடைய மகிமைக்காக. ஹல்லேலூயா. இது நான் சொன்ன மாதிரி மனக்கண்களை திறக்கும்படியா நான் வேண்டிக் கொள்கிறேன். பவுல் எபேசிய சபைக்கு மாத்திரமல்ல, நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேருக்கு இன்னும் கூட இயேசு கிறிஸ்துவை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய அந்த வெளிச்சம் இன்னும் கூட நம்ம சபைகள்லயோ நம்ம கிறிஸ்துவ இன்னும் கூட நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கு. காரணம் என்னன்னா, மனமாற்றம். இன்னும் அந்த மனமாற்றம் இன்னும் இல்லாம இருக்காங்க. மனம் மாறாமல் ஒழிய இந்த வல்லமையை புரிந்து கொள்ளவே முடியாது. ஒருத்தராலே புரிஞ்சு கொள்ள முடியாது. இல்லைன்னா ஒரு சராசரி கிறிஸ்தவர்களாக தான் வாழணும். வந்து போறவர்களாக, சபைக்கு வந்து போறவர்களாக, பண்டிகை கொண்டாடுகிற பெயர் கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த மனம் மாறாமல் இந்த வல்லமை ஒரு கிறிஸ்தவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த வல்லமையை உணர்வுபூர்வமானது, உணரக்கூடியது. ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களிலும் நான் காலையிலிருந்து இரவு வரை நான் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் நடத்தப்பட்டேன் என்ற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் படுக்கிறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் உணரும். இது ரொம்ப முக்கியம். உணரக்கூடியது உயிர்த்தெழுந்த வல்லமை. உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம பார்க்க போறோம், அது வேற விஷயம். அது இல்லாம உயிர்த்தெழுந்த வல்லமை நான் உணரக்கூடியது. பவுல் இந்த வல்லமை கிடைக்க பரிசுத்த ஆவியானவர் உதவ வேண்டும் என்று கேட்கிறார். யாருன்னா அவரே என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பற்றி உணர்வு உங்களுக்கு உண்டாகணும், அந்த தெளிவாகணும் அப்படின்னு உங்க மனக்கண்லாம் திறக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன்.